இன்னைக்கு நாம 2014 ரிலீஸ் ஆன 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் படம் பார்க்க போறோம். இந்த மாசத்துல நம்ம பார்த்ததுலயே பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லுவேன். கட்டாயமா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சே தீரும். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும், ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வேகமா போயிட்டு இருக்காரு. போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாரு. இந்த விஷயத்த போலீஸான நம்ம ஹீரோ கண்ணால பாக்குறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, எவரு இறந்து போனாரோ அவரே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. பெருசா எந்த விதமான காயமும் இல்லாம கை மட்டும் உடைஞ்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படிடா சாத்தியம்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி கார் நொறுங்கி நசுங்கி மனுஷன் இறந்து போனா, இப்ப பார்த்தா பெருசா உடம்புல காயமே படாம உயிரோட படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிச்ச நம்ம ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுதான் படமே. உண்மைக்குமே என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண படம் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு சீனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பயங்கர குழப்பமான படம் அப்படின்னு சொல்லுவேன். சோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே மங்களகரமா ஒரு பையனோ பொண்ணும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பையன் பேரு ரவி. இதே போல இன்னொரு பையன் கார்ல வேகமா போயிட்டு இருக்கான். இவன் பேரு ஹரி. இன்னொரு இடத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஆபரேஷனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சர்ஜனான நம்ம ஹரி தான் வேகமா போயிட்டு இருக்காரு. ஹரி இல்லாம அங்க இருக்கவங்களால சரியா ஆபரேஷன் பண்ண முடியல. அந்த பேஷண்டோட நிலைமையும் போக போக மோசமா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமான ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்களை ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயின் ஹரிக்கு கால் பண்றாங்க. ஹரி நீ எங்க இருக்க? அந்த பேஷண்டோட நிலைமை போக போக மோசமா போயிட்டே இருக்கு. நீ வந்தாதான் அந்த பேஷண்ட்டையே காப்பாற்ற முடியும் போல அப்படின்னும் போது, நான் வந்துகிட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டே காரை சரியான வேகமா ஓட்டிட்டு போவாரு. இந்த டைம்ல அங்க ஒரு லாரி குறுக்கால வர, லாரியில போயிட்டு டமால்னு மோதுறாரு. பயங்கரமான ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது நமக்கே தெரியும் மனுஷன் காலிடா, ஸ்பாட் அவுட்ரா அப்படின்ற மாதிரி. அந்த பக்கம் பிரேமா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, இங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த ரவி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். யோ என்னையாச்சு என்னாச்சு ரவி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணு கேட்கும் போது, நான் உடனே கிளம்பணும், ஹரிக்கு என்னமோ ஆயிடுச்சு ஹரிக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து பாதிலேயே கிளம்புறான். இங்கதான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. மறுநாள் காலைல விடியுது. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. போன் அடிச்சுட்டே இருக்கு. போனை பிரேமா தான் பண்ணிட்டே இருக்கா. அங்க இருக்க ஒரு போலீஸ் போன் அட்டென்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லும் போது, ஹரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மனுஷன் ஸ்பாட் அவுட், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு அப்படியே அவுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னது ஹரி இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி உட்கார்றாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்கிற இன்னொரு டாக்டர் பாக்குறாரு. இந்த டாக்டருடைய பேரு கிருஷ்ணமூர்த்தி. இவரை கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு போனை வாங்கி என்னாச்சு ஹரி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேசுறது ஹரி கிடையாது, போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல ஹரி இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த அவங்க குடும்பத்துக்கிட்டயும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவரு கேஷுவலா வேற ஏதோ ஒரு கேஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது இந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறாரு. அங்க இருக்க இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு ஆக்சிடென்ட் சார், உள்ளுக்குள்ள வந்தவரு இறந்து போயிட்டாரு, ஸ்பாட் அவுட் போல அப்படின்னு சொல்ல, இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னும் தெரியல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இறந்து போனது ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் கால் பேசினாரு, ஆனா ஹீரோ கிட்ட போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹரியோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் போயிட்டு அப்பாவை மீட் பண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நம்ம கேஸ்ல யாரும் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நேத்து ஸ்பாட்ல ஏதோ ஒரு போலீஸ் வந்து பேசினாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அவர் யாரு, அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவரு கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், அவரை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது ஹரியுடைய அப்பாவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ரவியை காமிக்கிறாங்க. ரவிக்கு கை உடைஞ்சிருக்கு. அவனுக்கு பயங்கரமா ஏதோ காயம் பட்டிருக்கு போல ஹாஸ்பிடல்ல படுத்துட்டு இருக்கான். இந்த ஹாஸ்பிடலே ஹரியுடைய அப்பாவுக்கு சொந்தமானது மக்களே. இப்போ ரவியை பார்க்க அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரவியை பார்த்துட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. இவங்க போற அதே டைம்ல அதே ஹாஸ்பிடலுக்கு நம்ம ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வராரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது தான் கேஷுவலா ரவிய பாக்குறாரு. இவன் தான் நேத்தே இறந்து போயிட்டானே, இங்க எப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஷாக்கோட பாக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, நேத்து என் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து போனாரு, அவர் ஹாஸ்பிடல்ல பார்த்தா உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட் உடைய எஃப்ஐஆர்
எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எஃப்ஐஆர்லாம் போடவே இல்ல, அந்த ஆக்சிடென்ட்ல யாருக்கும் பெருசா ஒண்ணுமே ஆகல, அதுல பயணம் பண்ண ஹரிக்குமே சின்ன காயம் தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்த்தா எப்படி பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி மாதிரி தெரியுதா, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆளு அடிபட்டு இறந்து போன விஷயத்த பார்த்தேன், இப்போ என்னடான்னா அவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றீங்க, சரி அந்த ஆக்சிடென்ட் பத்தி மத்த டீடைல்லாம் எங்க எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இதுன்னு சொல்லி பயங்கரமா குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இவங்க என்னமோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் நேரா இங்க இருந்து கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க ஒருத்தவங்க ஃப்ளோர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஐசியூல ஒருத்தர் இருக்காரு, அவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி உடைய மகன், அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுடைய மெயின் சர்ஜனும் அவர் தான், டாக்டர் ஹரி அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புனா, சார் எனக்கு தெரியல, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ், இவருக்கு இன்னொரு தம்பியும் இருக்காரு, ஐசியூல இருக்கிறது அண்ணா தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு மண்டையெல்லாம் குழம்புது, இவங்க ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க ட்வின்ஸ் தான், ஒருத்தன் பேரு ஹரி, அவர் டாக்டரா இருக்காரு, இன்னொருத்தவர் பேரு ரவி, அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, பெருசா எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அடுத்து நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு ரவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் மீட் பண்ணி பேசிட்டாரு. இவர் பேரு மணி, இந்த டாக்டர் மலையாளம்ல பேசிட்டாரு, நம்ம ஹீரோவும் மலையாளம்ல பேசிட்டாரு. ஆனா படம் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்நாடகா. அப்புறம் தான் தெரியுது இந்த டாக்டர் மலையாளி, டாக்டர் மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டி உடைய ஃபேமிலி எல்லாருமே மலையாளிஸ் தான், அவங்க கர்நாடகா வந்து பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அந்த டாக்டர். உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா என்னுடைய சொந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராம்நாடு பக்கம் இருக்கிற ஏர்வாடி தான் என்னுடைய சொந்த ஊரு, எனக்கு 4-5 வயசு இருக்கும் போதே நான் கேரளா போயிட்டு செட்டில் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா இப்போ பெங்களூர் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, உங்க பையனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்தேன், எல்லாமே ஓகே தான், இப்போ நீங்க கிளம்பலாம், எனக்கும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது என்னுடைய பையனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை பத்தி கேட்க நான் இங்க வரல, இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். நேத்து என் பையனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர்ல இருந்து பெங்களூருக்கு ஹைவேல வந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன், அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது டாக்டர் ஹரி. நான் அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இதே ஹாஸ்பிட்டல்ல யாரு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனும் அவரே இங்க அட்மிட் ஆயிருக்காரு. இத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கு, செமையான குழப்பம், போலீஸ் ஆச்சு சும்மா விடுவனா விசாரிக்க ஆரம்பிச்சேன். விசாரிக்கும் போது தான் இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒருத்தர் பேரு ஹரி, இன்னொருத்தர் பேரு ரவி, இறந்து போனது ஹரி தான், இப்போ அட்மிட் ஆயிருக்கிறவரு ரவி, ரவிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும்போது என்னைக்கு ஹரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போனாரோ அன்னைக்கு நைட்டே இவரு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதுல லக்கிலி ஒரு உயிர் பொழைச்சு கை மட்டும் உடைஞ்சு போயிட்டு அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இங்க இருக்காரு. கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ பேசுற எல்லா விஷயத்தையுமே ரவியோடைய அப்பா பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வராரு. என்னுடைய பையனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய பையனை நான் பாத்துக்கிறேன், சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சா கிளம்புங்க அப்படின்னும் போது வந்த வேலை இன்னும் முடியல. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ட்வின்ஸா பிறந்தாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா இன்னொருத்தருக்கும் அது கண்டிப்பா தெரியும், மன ரீதியா பாதிக்கப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல நேத்து ஹரி இறந்து போனாரு அப்படின்ற விஷயம் ரவிக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் தான் இவரு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு. தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்றது சட்டப்படி குற்றம். எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம்னு சொல்றாங்கன்னா, தற்கொலை பண்ணிக்க யாராவது முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒரு பைலட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு பேசஞ்சர் ஃபிளைட்டை ஓட்டிட்டு போகும்போது நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள விட்டா அவரோட சேர்த்து 400 பேசஞ்சரும் இறந்து போயிடுவாங்க. இல்ல ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு 10-15 பேரை ஈஸியா சாகடிக்க முடியும். தற்கொலை பண்ணிக்க ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவனால மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும், ஏன்டா தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இதையெல்லாம் சொல்லி உங்க பையனை நான் விசாரிக்கணும் அப்படின்னும் போது எங்க பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இல்லையா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அப்பாவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த அப்பா, அந்த டாக்டர் மணி, அந்த டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் ஹீரோயின், இவங்க 4 பேரையும் காமிக்கிறாங்க. நான் சொல்றத மட்டும் நீங்க எல்லாருமே கேளுங்க, என் பையனை பத்தி வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, இப்போ உயிரோடு இருக்கிறது ரவியா ஹரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா ரவிக்கே தான் ரவியா ஹரியான்னு தெரியக்கூடாது, இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்படியா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கேட்க, நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி ரவிக்கு ஹரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எப்படி தெரியும், யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இந்த கிருஷ்ணமூர்த்தி மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.
சொல்லியிருக்காரு. இவரு தான் ஹரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா குடும்பத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரவிக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சம்பவம் ஆயிருக்கு போல. இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாரு. இப்ப இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணமூர்த்தியே பிரேமாவை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. தயவு செஞ்சு வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா இறங்கி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இங்க பாருங்க பிரேமா, நடந்து முடிஞ்சு போச்சு, எல்லாமே லீகலா பாத்துக்கலாம். நீங்க நாளைக்கு கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க, 2-3 பேப்பர்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கு. அதை சைன் பண்ணா நம்ம லீகலி கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இந்த டாக்டர் எதை பத்தி பேசுறாரு, எதுக்காக நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு புரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க ரவிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க, அதை பத்தி நான் விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது நீ எதுக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இந்த கேஸை சுயமா எடுத்து விசாரிக்கிறேன், எஃப்ஐஆர் கூட போட்டாச்சு, உங்களால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற டாக்டரும் ரவியோடைய அப்பாவும் நம்ம ஹீரோவை சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. ரவி கண்ண முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பார்க்க போறாங்க. இப்ப அப்படியே ரவி கண்ண முடிக்கிறான். ரவி கிட்ட அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்துட்டு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனே எந்திரிச்சு டாக்டர் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மணி சொல்றாரு. சரி ரவி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே ரவி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும்போது அப்பா நான் ரவி கிடையாது ஹரி, நேத்து கார் ஓடிட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, எனக்கு ரவி எங்கேயோ கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு, அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. சரி அந்த பிஷாரணியோடைய ஆபரேஷன் என்ன விஷயம் ஆச்சு, அவரை காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, எல்லாமே என்னுடைய ஃபால்ட் தான், நான் அதை மறந்தே போயிட்டேன், நான் டைமுக்கு வந்திருந்தா கண்டிப்பா அவரை காப்பாத்திருக்க முடியும், நல்ல மனுஷன் அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறான். இங்க பாருப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்மளால முடிஞ்சதை பண்ணும், அதுக்கப்புறமா காப்பாத்த முடியலன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே டாக்டர் மணியும் ரவி நீ ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல அப்படின்னும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ரவி கிடையாது ஹரி, ரவி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே டாக்டரும் ரவி கால் தடுக்கி கீழே விழுந்து அடிபட்டு இப்போ மயக்கத்துல இருக்கான், பெருசா ஒன்னும் கிடையாது, மயக்கம் தெளிஞ்சவனே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் இல்ல அவனுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னா எனக்கு ஓகே, அவன் கண்ணை முழிச்சதும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னும் போது ஓகே கண்டிப்பா கூட்டிட்டு வரேன், இப்போ நம்ம எல்லாரும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி இங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, டே இங்க என்னதான் நடக்குது, இறந்து போனது யாரு, இங்க இருக்கிறது யாரு, எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே வெளியே போறாரு. நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஆளு யாரு அப்படின்னு அந்த ஆளுக்கு தெரியல, இந்த மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, அந்த ஆள் அரெஸ்ட் பண்ண விடுங்க அப்படின்னும் போது என்னுடைய பேஷண்ட்டை யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது, அவரை நான் பாத்துக்கிறேன், அவருக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, டாக்டர் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, அவர் மென்டலி பயங்கர அன்ஸ்டேபிளா இருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல, இப்ப அவர் திடீர்னு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சு இந்த மொத்த ஹாஸ்பிட்டலையுமே கொளுத்தி விட்டா கூட சட்டப்படி அவரால் என்னால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கோஆபரேட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்க கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவீங்க, நான் போயிட்டு ஆர்டரோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. ஆனா நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ரவி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹரி இறந்து போனாரு பாத்தீங்களா, அதுலயுமே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அப்பா அம்மாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த கேஸ் பெருசா நிக்காது. அதையும் தாண்டி இவங்க பயங்கரமான பணக்காரங்க, பணத்தை வச்சு யார் வாய வேணா கட்டி போட முடியும் அப்படின்ற மாதிரி திமிர்ல இந்த மணி இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த அப்பா போயிட்டு ஒரு சைக்கியாட்ரிக்க மீட் பண்ணி ரவியை பத்தியும் ஹரிய பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹரி இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் ரவிக்கு தெரிய வந்தா கண்டிப்பா ரவியும் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிக் கேட்கும் போது, சின்ன வயசா இருக்கும் போது நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ட்ரெக்கிங் போனோம், ட்ரெக்கிங் போகும்போது காட்டுக்குள்ள ஹரி காணாம போயிட்டான் அப்படின்ற விஷயத்த முதல்ல ரியலைஸ் பண்ணதே ரவி தான், காணாம போயிட்டான் ஹரிய காணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுக ஆரம்பிச்சான். நாங்க எவ்வளவோ தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணோம், அழுகாத ஹரிய கண்டுபிடிச்சிடலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அவனால அழுகைய நிப்பாட்டவே முடியல, ஒரு மாதிரி சாகர கண்டிஷனுக்கு போயிட்டான். எனக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு, இப்ப மட்டும் நம்ம ஹரிய கண்டுபிடிக்கல அப்படின்னா ரவியை இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கும் போது கடைசியா நாங்க ஹரிய கண்டுபிடிச்சோம். ஹரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரவி அழுகையவே நிப்பாட்டினா, அன்னைக்கு நாங்க காப்பாத்தினது ஹரிய மட்டும் கிடையாது ரவியையும் கூட அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான பிணைப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வராது. அடுத்தது அம்மா கிட்ட இந்த சைக்கியாட்ரிக் பேசுறாரு, கடைசியா பிரேமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு.
ஏன் அப்படின்னா ஹரியும் பிரேமாவும் லவ் பண்ணிருக்காங்களாம். சோ கண்டிப்பா ஹரிய பத்தி பிரேமாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பிரேமா கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவையும் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ரவியை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய வாட்டி ஹரி கூட ரவியை மீட் பண்ணிருக்கேன். ரவியுமே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியா இருப்பாரு. ஹரி வந்துட்டு ரொம்ப அமைதியான டைப்பு, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது இப்படி இருக்க மனுஷன் மேல உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நமக்கு அப்படியே அந்த சீன்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே அவர் பாட்ன வராரு, வேலையை பாக்குறாரு, கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனா பிரேமாவும் ஒரு டாக்டர் தான். எந்த ஆபரேஷன் நடந்தாலும் கண்டிப்பா ஹரி கூட பிரேமா இருப்பாங்க. அப்படிதான் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவருடைய சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ஹரி வந்துட்டு பேஷண்ட் கூட ரொம்ப ரொம்ப நல்லா பழகுவான். உங்களுக்கு சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஊக்கம் கொடுக்கறதுலயே அவங்க குணமாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹரி எங்க போனாலும் ஸ்டெத்தஸ்கோப்போட போவான் பாத்தீங்களா. போகும்போது எல்லாரும் நார்மலா கையில தூக்கிட்டு போவாங்க, இல்ல கழுத்துல மாட்டிட்டு போவாங்க. இவன் மட்டும் கையில அப்படியே அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை சுத்திட்டு போயிட்டு எங்க போயிட்டு செக் பண்ண போறானோ அப்பதான் கையில இருந்து எடுத்து செக் பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. நான் ஹரியை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரவியை பத்தியும் நிறைய விஷயம் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஹரியை பார்த்துட்டு ஐ மீன் டெட் பாடியை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டே நம்ம டெட் பாடி அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் பையனுடைய அம்மா பார்க்க வர வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க கேட்கும் போது அவ இந்த கொடுமையை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சைக்காட்ரிக் அப்பாவை மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. ரவியால ஹரி இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த ஏத்துக்கவே முடியல. அவனுடைய மனசு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஹரி இறந்து போயிட்டான் அப்படின்னா நாமளும் இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரியே அவன் மனசு நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து உடனே வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டே நீ ஹரிதான் ஹரிதான் அப்படின்ற மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீ ஹரி கிடையாது ரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருக்கிறது அவனுக்கு நல்லது கிடையாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்து வரத்துக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து செமையா சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவன் சரியான பைத்தியக்காரன், அவனால மத்தவங்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அவன் இந்த மாதிரி ஃப்ரீயா இந்த ஊருக்குள்ள சுத்துறது சரியே கிடையாது அப்படின்னும் போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் என்னுடைய பேஷண்ட் தான், அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா கிளம்பி என்னுடைய கிளினிக்கு வாங்க, அங்க வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரவியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடிக்கடிக்க செக்அப்க்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி செக்அப்க்கு கூட்டிட்டு வரும்போது ரவியோடைய ஆள் மனசுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இவனை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆள் மனசுக்குள்ள இவன் என்னவா ஃபீல் பண்றான், ரவியா ஃபீல் பண்றானா இல்ல ஹரியா ஃபீல் பண்றானு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரவியை படுக்க வச்சு அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவன் அப்படியே ஒரு அரை மயக்க நிலைக்கு போறான். அதுக்கப்புறம் ரவி நீ எப்படி இருக்க, உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரவி கிடையாது ஹரி அப்படின்னு சொல்றான். சாரி ஹரி, உனக்கு இப்ப எப்படி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தூக்கம் தான் வருது அப்படின்னு சொல்றாரு. ஹரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடைசியா நீங்க பார்த்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு கதகளி ஆர்டிஸ்ட். கடைசியா நான் பார்த்த பேஷண்ட் அவர் தான். ஆக்சுவலா அவரு என்னுடைய பேஷண்ட் கிடையாது, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியோடைய பேஷண்ட். அவரால் அந்த பேஷண்ட்டை சரியா ஹேண்டில் பண்ண முடியல, எல்லையை மீறி போச்சு. நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஸ்பெஷலிஸ்டோடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உதவியை கேட்டாரு. நான் போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவருடைய உடம்பு கண்டிஷன் வந்துட்டு போக போக மோசமா போச்சு, ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னும் போது அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிஷாரணிக்கு கிட்னில என்னமோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது என்ன பிரச்சனை, அதை என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இவன் என்னமோ டாக்டருக்கு படிச்ச மாதிரியே எல்லாமே கரெக்டா சொல்றானே அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஹரி இந்த பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காரு, கூடவே ரவியும் போயிருக்காரு. இவருடைய ட்வின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி போயிட்டு பேஷண்ட்டை செக் பண்ணும்போது டாக்டரே என்னால தாங்க முடியல, உடம்பே வெடிச்சிடும் போல, அந்த அளவுக்கு வலிக்குது, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணி என்ன குணப்படுத்துங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாமே சரியாயிடும், நான் உங்களுக்கு பெயின் கில்லர் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஊசிலாம் போட்டு விடுறாரு. ஹரிக்கு இந்த பேஷண்ட் கூட ஒரு பயங்கரமான அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. போகும்போதெல்லாம் உட்காந்து ஒரு 1 hour 2 hour பேசிட்டு இருக்காரு. அவரு கதகளி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்துட்டு அவர் ஆக்டிங்லாம் பண்ணி காமிக்கிறாரு. அவருடைய உடம்புல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, மனுஷனால சரியா பேசக்கூட முடியல, ஆனாலும் ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஹரிய பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. கடைசியா மைண்ட் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணா, எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்பவே நார்மலா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல ரவி எந்திரிச்சு ஹரிமரியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். ரவி எப்பயுமே கழுத்துல ஒரு
செயின் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்பதான் இவன் ஹரியாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா, அதனால நம்ம எப்போ இந்த செயினை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து கடாசிட்டு கீழே போயிட்டு சாப்பிடுறான். அம்மா பாக்குறாங்க, தம்பி எங்கப்பா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹாஸ்பிட்டலுக்குமா, லைட்டா கையில் அடிபட்டுச்சு, இப்போ சரியாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேலையை பார்க்கணும் இல்லையா, எனக்காக நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும், என்ன சீக்கிரமா எழுப்ப வேண்டியதானமா, லேட்டா பேஷண்ட்டை பார்க்க போற ஒரு டாக்டராவே இருக்க தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இப்போ நானே லேட்டா போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்புறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்பா போன் பேச போயிருப்பாரு, எங்கடி போறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் கிளம்பி ட்ரீட்மெண்ட் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறானாங்க அப்படின்னும் போது, என்னது ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போறாங்க. இப்ப அப்படியே ரவி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹரியோடைய கேபின்ல உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. பிரேமா, என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்டோட டீடைலாம் கேக்குறாரு. இவங்களுக்கா ஒன்னும் புரியல, அப்படியே பேய் இறங்கி போற மாதிரி பாக்குறாங்க. என்னாச்சு உனக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரு கரெக்டா பேஷண்ட்டை பத்தி எல்லாம் கேக்குறாரு. அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவனுக்கு பேஷண்ட் பேர் வரையும் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிவா போயிட்டு பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன பாத்தீங்களா, ஹரி வந்துட்டு ஸ்டெத்தஸ்கோப்பை கையிலயோ இல்ல கழுத்துலயோ மாட்ட மாட்டாரு, கையில சுத்தி கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சுத்தி கொண்டுட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு எல்லாம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. ஹரி எப்படி பேஷண்ட் கிட்ட பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் பிஹேவ் பண்றாரு. இதையெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு நம்ம பிரேமா பார்த்துட்டே இருக்கும்போது அங்க அப்பா அம்மா வராங்க. அவனுக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் இது ரவி மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ ஹரின்னு தான் தோணுது, ஹரிய கண்ணுக்கு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது, இல்ல இவன் ரவி தான், இதுக்கப்புறம் ரவிய ஹாஸ்பிட்டலுக்கு வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹரி வந்துட்டு பிரேமாவை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல பத்தியும் சில பேஷண்ட பத்தியும் பேசிட்டு போறான். அப்போ அங்க வந்த ஒரு நர்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, 9 வயது குட்டி பொண்ணுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னும் போது, நானே வரேன், நான் பண்ண வேண்டிய ஆபரேஷன் தானே அது அப்படின்னும் போது, என்னது ஆபரேஷன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா பாக்குறாங்க. இவன் பாட்டுன்னு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே ஓடி வராரு. அங்க ஓடி வந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு போல. இவர் போயிட்டு கதவை தட்டுறாரு. அங்க ஒரு டாக்டர் வந்து, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் போலீஸ், ஒரு கேஸ பத்தி விசாரிக்க வந்திருக்கேன், ஹரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஏன்னா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே அந்த அப்பா அம்மா டாக்டர்லாம் சேர்ந்துட்டு இறந்து போனது ரவி, உயிரோடு இருக்கிறது ஹரி அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க, அதனால ஹரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளுக்குள்ள ஒரு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, சாரு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி சரியான காண்டா இருக்கு, மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. இவன் போயிட்டு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்க ஒரு டாக்டர் வராரு. இவரு கிட்ட குழந்தை இப்போ எப்படி இருக்கு, ஆபரேஷன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, குழந்தை இப்போ சேஃபா இருக்கு, டாக்டர் ஹரி மட்டும் வரல அப்படின்னா நிலைமை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு இருக்கும், அவர் தான் வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்தினாரு அப்படின்னும் போது, எனது அவன் வந்து காப்பாத்தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஆச்சரியம். ஒரு இன்ஜினியரால எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு அப்பாவை மீட் பண்றாரு. நீங்க பண்றது சட்டப்படி குற்றம், ரவி ஆபரேஷன் பண்ணவே கூடாது, இதுக்காகவே நான் அவனை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது, ஆபரேஷன் பண்ணது ரவி கிடையாது ஹரி, ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இறந்து போனது ஹரி, உயிரோடு இருக்கிறது ரவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நடிக்காதீங்க, இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிய வந்தா இந்த ஹாஸ்பிட்டல இழுத்து மூடுற மாதிரி இருக்கும், உங்க பையன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள இருக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா ஃபேமிலி தான் போயிட்டு அடையாளம் காமிக்கணும், இவன் தான் என்னுடைய பையன், இவன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி அடையாளம் காமிக்கணும், இறந்து போன பையனுடைய அப்பா அம்மாவான நாங்களே சொல்றோம் இறந்து போனது ஹரி கிடையாது ரவி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமும் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பண்ணி காமிக்கிறேன், ரெண்டு பேரும் பார்க்க மட்டும்தான் ஒரே மாதிரி இருப்பாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணா என்ன வேணா கண்டுபிடிக்க முடியும், என்னால இவங்க ரெண்டு பேரும் வேற வேற, இறந்து போனது ஹரின்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த ஆக்சிடென்ட் கேஸை ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு கோடி பணம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், கவுண்ட் வச்சிருக்கேன் கவுண்ட், அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது என்னுடைய ஹாஸ்பிடல்ல, நான் சொல்றது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, அப்படி இருக்கும்போது நீ எதை வச்சு நிரூபிப்ப, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த சைக்காட்ரிக்க மீட் பண்ணி, என்னுடைய பையன் இன்னைக்கு ஒரு ஆபரேஷனே பண்ணிருக்கான், ரவியால இந்த விஷயம் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு, ஆனா ஹரிய ரவி அந்த அளவுக்கு லவ் பண்றான், ஹரிய ரவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் செமையா நோட் பண்ணிருக்கான், நோட் பண்ணதுடைய விளைவுதான் சப்கான்சியஸா அவன் அப்படியே ஹரியா மாறினதுக்கான காரணம், அதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் எல்லாமே ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஏதோ ஒரு லக்ல தான் எல்லாமே சரியா வந்திருக்கு, கூட மத்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா அப்படின்னு
சொல்றாரு. அதுக்கப்புறம் ரவியோடைய மூளையை ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாரு. இதுல சிகப்பா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அட்ரினலின். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷனை ஏன துரத்துது அப்படின்னா அவன் வேகமா ஓட ஆரம்பிப்பான். நார்மலை விட 3 மடங்கு வேகமா ஓட ஆரம்பிப்பான். அந்த டைம்ல அவனுடைய மூளையில இந்த விஷயம் தான் சுரக்க ஆரம்பிக்கும். அதே விஷயம் தான் இப்பயும் நடக்குது. ரவியோடைய மூளைக்குள்ள 3 மடங்கு அதிகமா அட்ரினலின் சுரக்குது அப்படின்னு சொல்லும் போது இதை எப்போ நம்ம நிப்பாட்ட போறோம்? இந்த விஷயத்துக்கு எண்டே கிடையாதா? நம்ம வாழ்க்கை முழுக்க ரவிய ஹரின் தான் சொல்ல போறோமா? இதனால எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரம் தான் ஒரு மனுஷனால ஏன துரத்தனா ஓட முடியும்? கண்டிப்பா எங்கேயாச்சும் நின்று தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரவியை காமிக்கிறாங்க. ரவி வந்துட்டு ஹரியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால இவனுடைய மைண்டுக்குள்ள பிரேமாவை லவ் பண்றோம் அப்படின்ற உணர்வும் ஓடிக்கிட்டு இருக்கு. நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றான். நான் வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு தயங்கிட்டே இருக்கா. நீ வேணா ஏன் கூட வா, என்னுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவன் எப்படிலாம் இந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் ரொம்ப நாளா என்னுடைய காதலை என்னுடைய மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. இதை விட்டா எனக்கு சரியான டைம் அமையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கபோர்ட்ல இருந்து சில பல விஷயங்களை கொண்டு வரான். நிறைய பேப்பர்ஸா கொண்டு வரான். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டை பத்தி ரிப்போர்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே கிறுக்கி தூக்கி போட்டிருப்பாங்க. அவங்க தூக்கி போட்ட குப்பை எல்லாத்தையுமே இவர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சில தெய்வீக காதலர்கள்லாம் பண்ற மாதிரி இந்த பொண்ணு யூஸ் பண்ணி தூக்கி போட்ட எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து வச்சிருக்காரு. உனக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அதுல லிப் மார்க் இருக்கு. கடைசியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ வரும்போதே ரொம்ப அவசரமா ஓடி வந்த, அவசரத்துல லிப்ஸ்டிக் அதிகமா போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதால துரைச்சிட்டு தூக்கி போட்டு போனேன். அதை நான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு தட்டி விட்டு இவளையே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே ஹீரோயினுக்கு ஹரி மேல ஒரு பயங்கரமான லவ் இருக்கு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இப்போ ஹரியே நேரடியா வந்து சொல்றது ரவிதான். ஆனா இவங்க கண்ணுக்கு அவன் ஹரியா தெரியுறான். இவங்க அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போக ஆரம்பிக்கும் போது வேணாம் இவன் ரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து பிரேமாவை விசாரிக்கிறாரு. கடைசியா ஹரிக்கு கால் பண்ணி பேசினது நீங்க தான், என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியுடைய கிளினிக்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் இருந்துச்சு. அந்த ஆபரேஷனுக்கு சீஃப் சர்ஜன் வந்துட்டு ஹரி தான். அவருக்கு ஹெல்ப் பண்ண நானும் இந்த ஹாஸ்பிடல் இருந்து அங்க போயிருந்தேன். அன்னைக்கு ஹரி லேட்டா வந்தாரு. பேஷண்டோட நிலைமை போக ரொம்ப மோசமாயிடுச்சு. ஹரியோடைய உதவி இல்லாம இந்த ஆபரேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஹரிக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் ஹரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இறந்து போனது ஹரி கிடையாது ரவி அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா விளாடுறியா? நான் கேட்ட கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது நான் உண்மையை தான் சொல்றேன், இறந்து போனது ரவி, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோக்கு என்னன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம கிட்ட போய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா இறந்து போனது ரவியா ஹரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. எப்படி இருக்கும் போது என்னால எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னும் போது இங்கேயும் நம்ம ஹீரோக்கு எந்த பிடிப்பும் கிடைக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்க சைக்கியாட்ரிக் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ரவியோடைய ஆழ் மனசுக்குள்ள அப்படி என்னதான் விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ணி அவன்கிட்ட கேட்கும் போது அவன் ஆழ் மனசுக்குள்ளேயுமே தான் ஒரு ஹரி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்றான். முக்கியமா கடைசியா அவன் மீட் பண்ண பேஷண்ட்டை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசினா. ஹரி கூட சேர்ந்துட்டு நீங்களும் அந்த பேஷண்ட்டை அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த பேஷண்ட்டுக்கும் ஹரிக்கும் என்ன விதமான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்குள்ள அப்படி என்ன பாச பிணைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நமக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹரி வழக்கம் போல கிருஷ்ணமூர்த்தியுடைய கிளினிக்கு போயிருக்காரு. அங்க பிஷாரணியும் வந்திருக்காரு. அவரை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது, நீங்க என்னதான் ஊசி போட்டாலுமே வலி அதிகமாயிட்டே இருக்கே கண்டி குறைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்காரு. வலி குறைய ஸ்டார்டிங்ல பெயின் கில்லர் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சில பல ட்ரக்ஸ் எல்லாம் கூட கொடுத்து வலியை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காரு. அப்பயும் வலி குறையல அப்படின்னு சொல்லும் போது நேரா போயிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து நான் அவருக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பெயின் கில்லரு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணி பார்த்துட்டேன், என்னதான் பண்ணாலும் அவருக்கு வலி குறைய மாட்டேங்குது. இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க ஹரி, அவரு நமக்கு ஒரு சாதாரண பேஷண்ட், 10 பேஷண்ட்ல அவரும் ஒருத்தர், நானும் சில நாட்களா பாத்துக்கிட்டு இருக்கேன்,
நீங்க பிஷாரணி கூட ரொம்பவே அட்டாச்மெண்ட் ஆயிட்டீங்க. நம்மலாம் டாக்டர்ஸ் எந்த பேஷண்ட் கூடயும் எமோஷனலி கனெக்ட் ஆக கூடாது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும். ஆனா இவரை பார்க்கும் போதுலாம் எனக்கு ஒரு அப்பா ஃபீலிங் வருது. முன் ஜென்மத்துல நானும் அவரும் அப்பா பையனா இருந்திருப்போமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதான் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே, உங்களுக்கும் ரவிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, ரவியை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சைக்கியாட்ரிக்க மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவன் சரியான பைத்தியக்காரன், இந்த மாதிரி ரோட்ல உலாவறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீங்களாச்சு கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, அவன் நான் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்ற பேர்ல யாரையாவது கொலை பண்ணிட்டா என்ன பண்றது, இல்லனா அந்த ஹாஸ்பிட்டலையே கொளுத்தி விட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொளுத்துற மேட்டரை இதுக்கு முன்னாடியே கூட ரவியோடைய அப்பாட்ட சொல்லிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷனு, நான் என்ன சொல்ல வரணும் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவனை கைது பண்ண விடுங்க, அட்லீஸ்ட் அவனை எங்கேயாச்சும் பூட்டியாச்சு வைங்க அப்படின்னு சொல்லும் போது வெயிட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்னு சொன்னீங்க, ராமநாதபுரம் பக்கத்துல ஏர்வாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா, இப்ப எதுக்கு டாபிக்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு வந்தேன், ஏர்வாடி அப்படின்னா நிறைய மென்டல் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களே அந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப எதுக்கு டாக்டர் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் விடாம பேசிட்டே இருக்காரு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு பைத்தியக்காரன் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலையே கொளுத்தி விட்டு ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ ஒரு மாதிரி ஆகுறாரு. அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பைத்தியத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஒரு பைத்தியம் அவரா பேசிட்டாரு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சுதந்திரமா வெளியே சுத்தலான் இருக்கேன், தயவு செஞ்சு என்ன அடைச்சு வைக்காம வெளியே விடுங்க, நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்த ஒரு ஏரியா தலைவர் மாதிரி அந்த பாய் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு போல. அவர் இந்த பைத்தியம் சொல்ற பேச்ச நம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு குணமாயிடுச்சு, இவரை வெளியே விடுங்க அப்படின்னும் போது இல்ல பாய், பைத்தியங்கள்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. இவங்களை நம்ம எதுக்காக பைத்தியம்னு சொல்றோம் அப்படின்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு மாறி போயிடுவாங்க, இவரை வெளியே விட்டா மத்தவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது பரவாயில்ல வெளியே விடுங்க, இவருக்கு ஒன்னும் ஆகாது, இவர் குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுமையா நம்புறேன், நான் அல்லா மேல பிராமிஸா சொல்றேன், இவர் குணமாயிட்டாரு, இவரால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, வெளியே விடுங்க அப்படின்னும் போது நீங்க சொல்றதுனால விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவரும் அந்த பைத்தியத்தை வெளியே அமுச்சு விட்டுறாரு. ஒரு பாய் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பாய் கூட ஒரு குட்டி பையன் இருப்பான், அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டே பார்த்தா இந்த பைத்தியம் ஒரு குடிசைய தீ வச்சு கொளுத்தி விட்டுறான். அந்த தீ விபத்துல எக்கச்சக்கமான பேரு எரிஞ்சு கருகி இறந்து போகிறாங்க. என்ன தீ பத்தி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயும் கூடவே நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த பைத்தியம் தான் தீ வச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற இன்னொருத்தர் நான் காலையே சொன்னேன், நான் சொல்லும் போது நீங்க கேட்கல, பைத்தியம் இப்படிதான் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃபேமிலியும் கிளம்பி கேரளா போயிட்டு செட்டில் ஆயிருக்காங்க போல. என்ன இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு பேனிக் அட்டாக் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா அதே கிளினிக்லயே தான் படுத்துட்டு இருக்காரு. இப்ப நீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நீங்க நல்லா இருக்கிறீங்க, அது எனக்கும் நல்லாவே தெரியும், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் இங்க பாருங்க, நான் ஒன்னும் என்ன பத்தி விசாரிக்க வரல, அந்த பைத்தியத்தை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன், நான் நேர் வழியில் தான் இது வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க யாரும் நேர் வழியில செயல்பட மாட்டீங்க அப்படின்னும் போது எனக்கும் நிறைய குறுக்கு வழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அந்த ரவியும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரவிய ஒரு ரெசார்ட்க்கு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம இங்க வந்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹரிய தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்தவனே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹரி அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கே ஞாபகம் வந்துச்சு போல. இவருக்கு ஞாபகம் வர விஷயத்த நமக்கு அந்த பிஷாரணி அப்படியே காமிக்கிறாங்க. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆபரேஷன்ல என்னமோ பண்ணிட்டா போல, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அநியாயமா அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியாகிறாரு. இவரால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த பொண்ணையும் ஒண்ணும் பண்ண முடியாம காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து அப்படியே வெறித்தனமா காரை ஓட்டிட்டு போறாரு. போற வழியில ஒரு பைக் காரனை அடிச்சு தூக்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரு ஸ்டேபிளாவே இல்ல, அன்கான்சியஸா இருக்காரு, ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அடுத்த சீன்லயே பார்த்தா ரவி அந்த சைக்கியாட்ரிக் டாக்டருடைய கிளினிக்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, முடிய பிடிச்சி
பிச்சுக்கிறாரு. அது ஏன் அப்படி ஆச்சு, அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதையெல்லாம் இந்த சைக்காட்ரிக் டாக்டர் பார்த்துட்டு, ஏமா அவனை என்னமா பண்ண, எங்கம்மா கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தான் அந்த ரெசார்ட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனேன், அதுக்கப்புறம் தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னும் போது என்ன விஷயம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியுடைய பேஷண்ட்டுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியும் நானும் போறதா இருந்துச்சு. அன்னைக்கு ஹரி வர லேட் ஆயிடுச்சு, நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், வேற வழியே இல்லாம நீ தான் இந்த ஆபரேஷனை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்னை கட்டாயப்படுத்தினாரு. நானும் இவருடைய உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சதை பண்ணேன். ஆனா எனக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, என்னால சரியா பண்ண முடியாம நான் பண்ண ஒரு மிஸ்டேக்கால் தான் அவர் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்த சொன்னதுனால தான் ஹரி இந்த மாதிரி மாறி போயிட்டாரு அப்படின்னும் போது, இவன் ஹரி கிடையாது, ரவி. ரவி தான் தன்னை ஹரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கான், இதை நீ புரிஞ்சுக்கோ, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் வேற திட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை மீட் பண்றாரு. இது ஹரியுடைய கால் ரெக்கார்டு. ஹரி இறந்து போறதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட தான் அதிகமா பேசியிருக்காரு. ஒன்னு ரவி, 2வது பிரேமா, 3வது உங்ககிட்ட. ஆபரேஷனுக்கு முந்தைய நாள் பிரேமா ஹரிக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காங்க, ஆனா ஹரி போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. ஆனா நீங்க பண்ண எல்லா போனையுமே ஹரி அட்டென்ட் பண்ணி பேசியிருக்காரு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்களே சொன்னீங்க ஆபரேஷனுக்கு முந்தைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாங்க 2 பேரும் ஆபரேஷனை பத்தி நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹரி உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு, ஆனா நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பேசிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் சில பல வேலையை பார்த்துட்டு போனை சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் போனையே சரியா பார்க்கல, நாளைக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி ஒரு மாதிரி நர்வஸா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, எதுக்காக ஒரு சர்ஜன் ஆபரேஷன் அப்படின்னா நர்வஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நார்மலாவே எல்லாருக்குமே இருக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. சரி, இது உங்களுடைய கால் ரெக்கார்டு, இதுல 2-3 நம்பர் மேல மட்டும் எனக்கு லைட்டா டவுட் இருக்கு, இதெல்லாம் யாருன்னு பேர் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு நம்பர் மட்டும் ராங் நம்பரு, மத்த எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க உட்கார்ந்துட்டு இதுல என்னமோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைலையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல வேற நம்ம ஹீரோடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது, செமையா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. பையனை அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இந்த கேஸையே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கூட ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய கால் ஹிஸ்டரிய கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகப்பட முடியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அவரும் செக் பண்ணி எல்லா டீடைலையுமே கொண்டு வந்திருக்காரு. அவரு சொல்ற மாதிரி இது ராங் நம்பரா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஏன் அப்படின்னா 8 செகண்ட் மட்டும் தான் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் சொல்ல, சரி ஓகே, அது யாரு கால் பண்ணா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒரு போன் பூத் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த போன் பூத்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு கால் பண்றாரு, அது ராங் நம்பரா இந்த டாக்டருக்கு போகுது, நெக்ஸ்ட் அவன் யாருக்கு கால் பண்ணுமோ அவருக்கு உண்மையா கால் பண்ணிருக்கணும் இல்லையா, அந்த நம்பரை கண்டுபிடிச்சிங்களா, அந்த நம்பருக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி எவ்வளவு நேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 45 செகண்ட் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, ஆனா போன் பண்றது யாருன்னு காமிச்சிக்க வேணாம் அப்படின்னும் போது இந்த கான்ஸ்டபிளும் கால் பண்றாரு. கால் பண்ணா அந்த போன் அட்டென்ட் பண்றது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான். கிருஷ்ணமூர்த்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிளுக்கும் நல்லாவே தெரியுது. பால்காரு பேசுறதா, பால் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சமாளிக்க ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. சார், அது கண்டிப்பா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான், அந்த ஆளு ஃபேக் ஐடி கொடுத்து ஒரு புது நம்பர் வாங்கி வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்ல, உடனே போயிட்டு அவன் அரெஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு சரியான ஆதாரம் வேணும், முதல்ல அந்த ஃபேக் ஐடி நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த ஆளு கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் ரெக்கார்ட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தன்னுடைய பையனை பாக்குறாரு. அந்த பையனுடைய நிலைமை போக போக மோசமா போயிட்டே இருக்கு, அவனுக்கு டெங்கு ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கான மெடிசனையும் டாக்டர் கொடுத்திருக்காராம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு ப்ரேலாம் பண்றாரு, என்னமோ பண்றாரு. நம்ம ஹீரோக்கு அவருடைய பையன் அப்படின்னா பிடிக்கும், அவருடைய உயிரே அந்த பையன் அப்படின்னு தான் சொல்லணும், எப்படியாச்சும் அந்த பையனுக்கு குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலுமா பிரார்த்தனை பண்றாரு. அதே டைம்ல வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த கால் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும்போது ஒரு நம்பருக்கு மட்டும் எக்கச்சக்கமான வாட்டி இந்த டாக்டர் கால் பண்ணிருக்காரு. யாருக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன லாரி டிரைவருக்கு தான் கால் பண்ணிருக்காரு. யோ, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம ஷாக்கு. இப்போ அந்த லாரி டிரைவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்புறம் அடின்னு அடிச்சு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொன்னா அப்படின்ற விஷயத்த இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. 5 லட்சம் பணம் வாங்கிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த டிரைவருடைய வேலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லும் போது நீ கரெக்டா இந்த காருக்கு முன்னாடி போயிட்டு நிக்கணும், கண்டிப்பா அவனே வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போயிடுவான், உன் மேல எந்த படியும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நடுவுல 3வது மனுஷன் இன்னொரு ஆள் இருந்திருக்காரு.
இருக்காரு. அவரு மூலியமா தான் இந்த லாரி டிரைவரை பிடிச்சி இந்த லாரி டிரைவர் மூலியமா ஹரிய கொலை பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த மூணாவது மனுஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த லாரி டிரைவருமே எனக்கு தெரியாது, கால் பண்ணி தான் சொன்னாரு, அவர் யாரு எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கிருஷ்ணமூர்த்தி தான் பிளான் பண்ணி ஹரிய கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஆனா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுவும் சரிதான், நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து சார் சாரி உங்க பையன் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அநியாயமா அவன் நம்மளை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாரு. அந்த அடக்கம் பண்ற வேலையெல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவால பையனுடைய இழப்பை தாங்கிக்கவே முடியல. நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து சூசைட் பண்ணிட்டு சாகலான்னு பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு அந்த பையன் தெரிய ஆரம்பிக்கிறான். அப்பா வேணாம் அப்பா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கிற முடிவை நிப்பாட்டிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரவியோடைய கேர்ள் ஃபிரெண்ட காமிக்கிறாங்க. படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ரவி ஒரு பொண்ணு கூட கசமுசா பண்ணிட்டு இருந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு மேகனா. அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் பெருசா எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணு மும்பையை சேர்ந்த பொண்ணு. அன்னைக்கு ரவியை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இவன் அன்னைக்கு முழுக்க போன் பேசிட்டே இருந்திருக்கான். ஹரி விடாம கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்கான். ரவியும் அதுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் ரொமான்ஸ் பண்ணும்போது ஹரிக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான். இந்த விஷயம்லாம் அப்பா அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணு ரவியை பத்தி எல்லாமே அப்பா கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் நீ வந்து ரவி கிட்ட பேசு, நீ பேசினா மேபி அவன் வந்துட்டு சுயநினைவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரவி கிட்ட பேச வைக்கிறாங்க. இந்த பொண்ணு பேசலான்னு கிட்ட போனா நான் ஒன்னும் ரவி கிடையாது, என்னுடைய பேரு ஹரி, என்னுடைய பிரதர் தான் ரவி, தயவு செஞ்சு நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் ரவி இப்படி பண்ற, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. இதுக்கப்புறமும் இவரை பூட்டி வச்சு ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை கிருஷ்ணமூர்த்தி வர சொல்லிருப்பாரு. அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவர் ஏதோ ஒரு முக்கியமான போன் கால் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. பேசுறத வச்சு இவர் என்னமோ இல்லீகலான வேலையெல்லாம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. உனக்காக தான் பிரேமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இங்க வந்து உட்காரு, இதுல சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் பேச போயிடுறாரு. இவங்க அப்படியே சைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு போனாரு போல. ஆனா பிரேமா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒண்ணு விடாம படிக்கிறாங்க. அதுல ஒரு டாக்குமெண்ட் அவருக்கே தெரியாம தூக்கி பேக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்ததுல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னும் போது என்னமா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா கண்டுபிடிச்சிட்டேன், பிஷாரணி மட்டும் இல்லாம இன்னமும் எத்தனை அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பல நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ற ஒரு பண்ணியா தான் நீங்க அவரை பயன்படுத்திருக்கீங்க, இது ரொம்ப ரொம்ப இல்லீகலான விஷயம் அப்படின்னு சொல்லும் போது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மேலை நாடுகள்லயும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நாடுகள்லயும் சரி புது புது மருந்தை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதை மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம பண்றது சட்ட விரோதம் தான், ஆனா நம்ம ஃபெயிலா போனா மட்டும்தான் அது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம சக்சீட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சாதிச்சிட்டோம், இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகமே நம்மள தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படின்னும் போது நீங்க என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப மோசமான காரியம், இதுல என்ன வேற இழுத்து விட்டீங்க, நான் மட்டும் இல்லாம எத்தனை பேரை மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருமா நீ ரொம்பவே ஓவரா பேசுற, இந்த மாதிரி ஒருத்தன் ஓவரா பேசினா அப்படின்னா அவனை மேல அமிச்சாச்சு, உன்னையும் மேல அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிய கொலை பண்ணதை பத்தி ஒரு மாதிரி நாசுக்கா சொல்றாரு. பயபுள்ள சொல்லல மிரட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ரவியை காமிக்கிறாங்க. ரவி போயிட்டு குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அப்படியே அவனுடைய காலை போக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. பாதம்ல ஒரு சைடு மட்டும் காயம் பட்டிருக்கு, ஏன் காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹரியோடைய போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ரவி வரான். நம்ம ஹீரோயின் இன்னமும் ரவிய ஹரின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவன் கூட சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொமான்ஸ் பண்ணி முடிக்கும் போது இவனுக்கு ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணா பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம்லாம் ஆச்சு, அந்த பொண்ணு கூட இவன் என்னதான் பேசினானோ அது எல்லாத்தையுமே இங்க பேச ஆரம்பிக்கும் போது இப்பதான் இந்த பொண்ணுக்கு நல்லாவே புரியுது இவன் ஹரி கிடையாது ரவி அப்படின்னு சொல்லிட்டு. நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டாங்க. இவனும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். போனதுக்கு அப்புறமா கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், அநியாயமா இவன் கூட ஒன்னா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகிறாங்க. இப்போ ரவி இங்க இருந்து கிளம்பி டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறான். போகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு போறான். இந்த மாதிரி நடந்ததுனால தான் அவனுக்கு கால்ல காயம் பட்டுச்சு போல. இவன் கிருஷ்ணமூர்த்தியோட வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவரு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. இவரை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இத பார்த்து இவனே ஷாக் ஆகுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை
ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரவி வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால அவன் எங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துக்கும் தேடிட்டு கடைசியா ஹீரோயின் வீட்டுக்கும் வராரு. அங்க வந்து காட்டுக்கத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் ஒரு சரியான சைக்கோ, அவன் என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க உண்மையான கொலைகாரனை விட்டு ஒரு அப்பாவி மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த டாக்டரை பத்தி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே போட்டு கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கையில கொடுக்குறாங்க. உங்க பையன் டெங்கு ஃபீவரால இறந்து போனான் பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க பையனுடைய உடம்புல அந்த புதுவிதமான மருந்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் உங்க பையன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க யாரையும் சும்மா விடாதீங்க, முக்கியமா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை சும்மா விடாதீங்க அப்படின்னும் போது இப்போ வரும் பாருங்க நம்ம ஹீரோக்கு வரி அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி கிருஷ்ணமூர்த்தியுடைய வீட்டுக்கு போனா அவரே அங்க இறந்து போய் கிடக்குறாரு. அவரை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, இந்தால யாரா கொலை பண்ணா அப்படின்னு பாக்குறாரு. இப்ப அப்படியே நமக்கு ரவியையும் காமிக்கிறாங்க. ரவி இங்க வந்து இந்த டெட் பாடியை பார்த்துட்டு போனா பாத்தீங்களா, அவனுக்கு மைண்டுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு போல காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு வேற யாரோ மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். இவனை தேடிட்டு அப்பா டாக்டர்லாம் இந்த பக்கம் வந்திருப்பாங்க. இவனை தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு அந்த கிளினிக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க போனா இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டே இருக்கான், ஒரு மாதிரி அன்கான்சியஸா இருக்கான். அவனாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, நீ அவங்கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணு, உன்னை ஞாபகப்படுத்த கண்டிப்பா ட்ரை பண்ணுவான், ரவியோடைய அந்த சுயநினைவு வெளியே வர வாய்ப்பு இருக்கு, பர்சனலா ஏதாவது பேச ட்ரை பண்ணு அப்படின்னும் போது இவங்க ஸ்டார்டிங் சீன்ல ரொமான்ஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பேச ட்ரை பண்ணும்போது ரவிக்கு அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த பிஷாரணியை பத்தியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வாட்டி நம்ம ஹரியோ ரவியோ இந்த பிஷாரணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹரி செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ரவி பேசிட்டு இருக்கும் போது, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு, இவங்க என்ன ஊசி மேல ஊசி போட்டு வலியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, இங்க ஃப்ரீயா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, டைமுக்கு சாப்பாடு போடுறாங்க, எல்லாமே இருக்கு, ஆனா என்னால வலியை தாங்க முடியல, என்ன கொலை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டான். உங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அவனால இந்த விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்ன கொன்னுடு ப்ளீஸ், உன்னால முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கடைசியா சாகும்போது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. டாக்டர் வந்துட்டு, ரவி உனக்கு என்னாச்சு, எந்திரி எந்திரி அப்படின்னும் போது இவன் டக்குன்னு கண்ண முடிக்கிறான். கண்ண முடிச்சு, யாரானு ரவி, நான் ரவி கிடையாது, நான் கதகளி ஆர்டிஸ்ட் பிஷாரினி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரவி இங்க பாரு, இது எல்லாமே மைண்டுக்குள்ள நடக்கிற ஒரு இல்யூஷன் மட்டும்தான், அதை விட்டு வெளியே வா வெளியே வா அப்படின்னும் போது, நான் பிஷாரினி கதகளி ஆர்டிஸ்ட், இந்த பொண்ணு யாரு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த பிஷாரினியாவை ஒரு பேச ஆரம்பிக்கிறாரு. வயசான காலத்துல தெருக்கூத்து நடத்திக்கிட்டு சாப்பிட காசுலாம் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், வயித்துல ஒரு வலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர இவங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க, தங்க இடம் கொடுத்தாங்க, சாப்பிட சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் சரிதான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருப்பாங்க, எனக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த வலிகளுக்கு மத்தியிலையும் நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஹரி தான் காரணம். ஹரி வந்துட்டு எனக்கு பிறக்காத புள்ள மாதிரி வயசான காலத்துல, அதுவும் சாக போறதுக்கு முன்னாடி அவன மாதிரி ஒரு புள்ள எனக்கு புள்ளையா இருந்தா, என்கிட்ட பேசி பழகுனா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த டாக்டர் எனக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவரு என்னமோ இன்ஜெக்ஷனை என் மேல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு, என்ன ஒரு பன்னிக்குட்டி மாதிரி பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் என் கண்ணு முன்னாடியே பேசினா போன்ல. அந்த ஆபரேஷன் முடியும் போது நான் இறந்து போயிட்டேன், நான் உண்மையிலேயே இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா நான் இன்னமும் சாகல. அந்த ஆளை பழி வாங்க நேரா வீட்டுக்கு போனேன். அந்த ஆளுக்கு என்ன அடையாளமே தெரியல. நான் உள்ளுக்குள்ள போகும்போது வேற என்னமோ பேர் சொல்லி கூப்பிட்டாரு. நீங்க கூப்பிட்டீங்களே ரவி, அந்த ரவி அப்படின்ற பேர் தான் சொல்லி கூப்பிட்டாரு. அந்த ஆளை நான் சும்மாவே விடலையே, போட்டு புலன் பொழந்து பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு போனேன். ஏன்னா ஆபரேஷன் நடக்கும் போது அந்த பொண்ணு பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் காலையும் தான் நான் இறந்து போனேன். அந்த டாக்டருக்கு இந்த பொண்ணு சப்போர்ட்டா இருந்திருக்கா, உடந்தையா இருந்திருக்கா, அதனால அவளை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு ஒரு சரியான மாயக்காரி, என்ன மயக்கி அந்த பொண்ணு ஒன்னா இருக்க வச்சுட்டா. எல்லாம் முடிஞ்சும் என்னால அந்த பொண்ணை கொலை பண்ண முடியாம நான் வந்துட்டேன். ஆனா இப்ப அந்த பொண்ணை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு தள்ளி விட்டு இவர் வெளியே ஓடி போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த சைக்காட்ரிக்கு கால் பண்ணி, இங்க என்னமோ தப்பு நடக்குது, இங்க கிருஷ்ணமூர்த்தி வேற இறந்து போய் கிடக்குறாரு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, ரவி இப்போ எங்க இருக்கான், என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ரவி தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்றதையும் சொல்றாரு. நம்ம ஹீரோயினை கொலை பண்ண தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை தேடி போறாரு. இந்த பக்கம் அப்படியே ரவியை காமி
காமிக்கிறாங்க. ரவி ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோயினை கொலை பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோயின் ரவி உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்னும் ரவி கிடையாது பிஷாரினி அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பேசிக்கிட்டு வித்தியாசமா நடந்து வந்து அட்டாக் பண்ண பார்க்கும்போது இந்த பொண்ணு ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. இவரு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ கரெக்டா ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தவரு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. ஏமா எங்கமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸே அவன் இங்கதான் இருக்கிறான் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கன்னோட உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா ரவிய ஆளை காணும். நம்ம ஹீரோயினை மட்டும் காப்பாத்தி இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரவியை தேடிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அப்போ ரவி ஒரு கட்டையை வச்சு ஹீரோவுடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு. அவ்வளவுதான் ஹீரோ மட்டை. அந்த பொண்ணை தப்பிக்கவா வைக்கிற, அந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடிட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டான். விரட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு வண்டி மோதி பொத்துன்னு கீழே ஒழுகுறாரு. சரியான அடிபட்டிருக்கும். இந்த அடிபட்டதுக்கு அப்புறமா இவரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த அதிர்ச்சியில ரவிக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹரி இல்லாத உலகத்துல நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்க்கு போயிட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அதே பில்டிங்க்கு போறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு ரவி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு கரெக்டா நம்ம ஹீரோ இந்த பில்டிங்க்கு வராரு. ரவி மேல இருந்து எகிரி குதிக்கிறான். அவ்வளவுதான் பயபுள்ள ஸ்பாட் அவுட். நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு அவங்க ரெண்டு பசங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோவை கையில வச்சு பார்த்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருப்பாரு. நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான். என்னுடைய ஒரு பையன் இறந்து போயிட்டான். அட்லீஸ்ட் இன்னொரு பையனையாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு தான் போய் சொன்னேன். இதுக்கப்புறம் நான் உங்களை தடுக்க போறது கிடையாது. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்க என்ன இருக்கு, எனக்கும் ரவி அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மோட்டோலாம் கிடையாது. அவனால வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய தான் பார்த்தேன் ஆக்சுவலா. சரி விடுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்குன்னு இருந்த ரெண்டு பையனுமே இறந்து போயிட்டாங்க. நாங்க கிளம்பி ஊருக்கே போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்தோட கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மனைவியை கூப்பிட்டு கேரளா போறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய பையன் பின் சீட்ல உட்கார்ந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு. போதுங்க, அது நம்ம பையன் கிடையாது. இது எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான். அந்த கற்பனையை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லும் போது இங்க யாருக்கு வேணும் உண்மை? கற்பனையா இருந்தாலும் என்னுடைய பையன் என் கூட இருக்கான் இல்லையா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இந்த மாசத்துல நான் போட்டதுலயே பெஸ்டான படமா இருந்துச்சா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரு படத்தை பாப்பீங்க, அதாவது போனை கையில வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே கதையும் கேட்பீங்க. சில பேர் மட்டும் கதையை மட்டும் கேட்பீங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரி? கதையை மட்டும் கேட்பீங்களா இல்ல வீடியோ சேர்ந்து பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரையும் போட்டு மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு கதை பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு படமா பார்க்க பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னமும் நிறைய பேரு சப்ஸ்கிரைபே பண்ணாம நம்ம சேனலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.